சென்னை அடுத்த தாம்பரத்தில் இருந்து புறப்பட்ட தாம்பரம் செங்கோட்டை ரயில் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி ரயில்வே நிலையம் அருகே வந்தபோது ரயிலில் படிக்கட்டில் பயணம் செய்ததாக கூறப்படும் அடையாளம் தெரியாத 28 வயது மதிக்கத்தக்க ஆண் ரயில் பயணி ஒருவர் ரயில் பிளாட்பாரத்தில் நிலைப்படுமாறு கீழே விழுந்தார். அப்போது ரயிலில் சிக்கி உடல், கை, கால்கள் என பல துண்டுகளாகி உயிரிழந்தார். சம்பவம் குறித்து அறிந்து அங்கு சென்ற திருச்சுழி டிஎஸ்பி ஜெகநாதன் ரயிலில் அடிபட்டு உடல் துண்டாக்கி உயிரிழந்த கிடந்தவரை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த நிலையில் சம்பவத்தில் சிக்கி பலியான நபர் யார் என்று பல்வேறு கோணத்தில் விருதுநகர் ரயில்வே போலீசார் உடலை கைப்பற்றி தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள இளையம்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி என 18க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை உள்ளடக்கிய மகளிர் கல்லூரி நிறுவனமான விவேகானந்தா கல்லூரி நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். வருமான வரி சோதனையில் சேலம், கோவை மண்டலத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட வாகனங்களில் வந்த 20க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் கல்லூரி வளாகத்தில் உள்ள பல்வேறு இடங்களிலும் 2 வீடுகளிலும் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர் சேர்க்கை நடைபெற்று வரும் நேரத்தில் நடைபெற்று வரும் இந்த வருமான வரித்துறை சோதனையினால் கல்லூரி வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் துணை சபாநாயகரும் அதிமுகவின் மூத்த தலைவர்களின் ஒருவரான தம்பிதுரையின் கல்லூரி தாளாளர் கருணாநிதி நெருங்கிய உறவினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதே கல்லூரி வளாகத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் பதிவாகியுள்ள வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் கல்லூரியில் வைத்து எண்ணப்பட உள்ளது. இந்த நிலையில் வருமான வரித்துறை சோதனையால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சோதனை நிறைவடைந்த பின்புதான் ஆவணங்கள் ஏதாவது கைப்பற்றப்பட்டதா, ரொக்கப்பணம் ஏதாவது கைப்பற்றப்பட்டதா என்பது குறித்து தெரிய வரும் என்று துறை சார்ந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குடிபோதையில் வாகனத்தை இயக்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை சுண்ணாம்பு கால்வாய் பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட மெத்தகோட்டமின் மருந்து குப்பிகள் உள்ளவற்றை விற்பனைக்காக வைத்திருந்த பிரவீன் செட்டி, சாகுல் அமீது, முருகன், ரியாஸ்கான், அக்பர் அலி ஆகிய 5 பேரை ரோந்து பணி மேற்கொண்ட கரும்புக்கடை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 3 கிராம் மெத்தகோட்டமின் மற்றும் 116 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன், இந்த வழக்கில் கர்ப்பிணி பெண்கள் பயன்படுத்தும் வலி நிவாரணி மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் இதனை போதைக்காக பயன்படுத்தி வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இச்சம்பவத்தில் 5 பேர் பிடிபட்டதன் மூலம் சப்ளை பாயிண்ட் முழுமையாக நிற்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் மாநகர காவல் ஆணையாளர் தெரிவித்தார். லேடிஸ் அந்த வலி, பிரசவ வலிக்கும் மற்ற கடுமையான வலிக்கும் யூஸ் பண்ணக்கூடிய மாத்திரைகள் டெப்பன்டால் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதே போல நைட்ரோசிபம் அப்படிங்கிறது ரெண்டும், இது எல்லாமே ஒரே ஃபேமிலி குரூப். இந்த மாதிரியான டேப்லெட்ஸ் இது வந்து ட்ரக் கண்ட்ரோல் ஆக்ட் 1950 படி வந்து ஷெட்யூல் ஹெச் ட்ரக். அதாவது இந்த ட்ரக் வந்து இந்த மாத்திரைகள் மருத்துவரின் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்கக்கூடாது. இப்போ ஏற்கனவே டிஜிபி சாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி இங்கெல்லாம் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் எல்லாம் கூப்பிட்டு, மெடிக்கல் ஷாப்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி மீட்டிங் போட்டு இந்த மாத்திரைகள் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணதுக்கு அப்புறமா பழனி அருகே மனவளர்ச்சி குன்றிய பெண்ணுக்கு வழங்க வேண்டிய உதவித்தொகையை 6 மாத காலமாக வழங்காமல் நிறுத்தி வைத்துள்ள தனியார் வங்கி முன்பு ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள ஆயக்குடி பேரூராட்சியைச் சேர்ந்தவர் செல்வராஜ். இவருக்கு மனவளர்ச்சி குன்றிய ராமலட்சுமி என்கிற 25 மகள் உள்ளார். இவர் அரசு வழங்கும் மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் முதல் இவருக்கு வழங்க வேண்டிய உதவித்தொகையை வழங்காமல் தனியார் வங்கி நிர்வாகம் நிறுத்தி வைத்துள்ளதாக தெரிகிறது. இதுகுறித்து வங்கி நிர்வாகத்திடம் ராமலட்சுமியின் தந்தை செல்வராஜ் கேட்டபோது, ராமலட்சுமிக்கு ஆதார் அட்டை, பான் கார்டு, ரேஷன் கார்டு உள்ளிட்ட 6 வகையான ஆவணங்களில் ஏதோ ஒன்றை கொடுத்தால் உதவித்தொகை வழங்கப்படும் என சம்பந்தப்பட்ட வங்கி நிர்வாகம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து மனவளர்ச்சி குன்றிய ராமலட்சுமிக்கு ஆதார் அட்டை, குடும்ப அட்டை போன்றவை எடுக்க முடியாமல் தவித்து வருவதாகவும், மனவளர்ச்சி குன்றிய ராமலட்சுமி ஒத்துழைக்க மறுப்பதாகவும் வங்கி நிர்வாகத்திடம் தெரிவித்துள்ளார்.
ஆனால் அதை ஏற்க மறுத்து உதவித்தொகையை வழங்காமல் வங்கிக் கணக்கை முடக்கியதாக தெரிகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் ஆயக்குடியில் உள்ள சம்பந்தப்பட்ட தனியார் வங்கிகளை முன்பு 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மாற்றுத்திறனாளிகள் சங்க நிர்வாகிகளிடம் வங்கி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது மத்திய மாநில அரசுகள் தெரிவித்துள்ள சட்டத்திட்டங்கள், அதற்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சலுகைகள் ஆய்வு குறித்து விரிவாக பேசப்பட்டது. தொடர்ந்து உதவித்தொகை வழங்க மறுப்பதற்கான காரணத்தை வங்கி நிர்வாகம் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கும்படி கேட்டதை அடுத்து தங்களது தரப்பு விளக்கத்தை எழுத்துப்பூர்வமாக கடிதம் கொடுத்தனர். இதைத் தொடர்ந்து சட்டப்பூர்வமாக எதிர்கொள்வதாக கூறி அங்கிருந்து அனைவரும் கலைந்து சென்றனர். திருவேற்காடு கூவம் கரையோர குடியிருப்புகளை அகற்றுவதற்கு நோட்டீஸ் ஒட்ட வந்த அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட பெருமாள் கோயில் தெருவில் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. குறிப்பாக கூவம் நதிக்கரையை ஒட்டி மேடான பகுதியில் அமைந்துள்ள இந்த குடியிருப்புகளில் வெள்ள பாதிப்பு ஏற்படும் எனவும் நீர்பிடிப்பு பகுதிகளில் இந்த குடியிருப்புகள் இருப்பதாக கூறி அகற்றுவதற்காக வருவாய்த்துறையினர் மற்றும் பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கணக்கெடுத்த வீடுகளில் நோட்டீஸ் ஒட்டுவதற்கு வந்தனர். இதற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முன்னெச்சரிக்கையாக அப்பகுதியில் திருவேற்காடு போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்றனர். இதனால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 100க்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அகற்றப்பட உள்ள வீடுகளில் அதிகாரிகள் நோட்டீஸ் ஊட்டும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பும் பதட்டமான சூழ்நிலையும் நிலவியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.